நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. அநியாய ஆட்சி, அக்கிரமமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, ஒரு அடாவடியான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திமுக அப்படின்னாலே வந்து அந்த ரவுடிசமான ஆட்சி அப்படின்றது தெரியும். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அதுவும் வந்து டிவிக்கு வந்து எங்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்க போது அங்கே சில வயசான பெருசுங்களாம் இருக்கு இல்லைங்களா, அதுங்க நான் தான்ப்பா அந்த ஊரில் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி வந்து ரவுடிசம் பண்ணுறதே வந்து ஒரு வழக்கமான வேலையை வச்சுட்டு இருக்கு. நிறைய ஊரில் வந்து நம்ம அமைதியான முறையில் வந்து சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து ஓட்டு கேட்க போகிறோம். ஆனால் அங்கே உள்ள சில பெருசுங்க வந்து தேவையில்லாத வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கறப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்க நடந்துருக்கு, என்ன விஷயம், A to Z என்னன்றது வந்து இந்த வீடியோல வந்து சொல்றேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் தாங்க. அங்க வந்து தாவேகாவுக்கு சார்பா வந்து ஓட்டு கேட்டு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ரோடா வந்து கடையா வந்து போஸ்டர்லாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க இந்த திமுக சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் வந்து அங்க வந்து அவங்க வந்து ஆபாசமா பேசி அசிகசியமா பேசி அவங்க தாக்க போயிருக்காங்க. அது மட்டும் கேட்டது பக்கத்தில் அந்த கட்டையெல்லாம் கொண்டு போய் வந்து அந்த தாவேகா தொண்டர்கள் வந்து அடிக்க போயிருக்காங்க. அதுக்கு தாவேகா தொண்டர்கள் வந்து உன்னால முடிஞ்சா நீ வந்து செஞ்சு பாரு, உன்னால முடிஞ்சா நீ அடிச்சு பாரு, எங்க விஜயண்ணனுக்காக நான் ஓட்டு கேட்க போறோம், அதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்ன நீங்க யாரு, இது பொது இடம், நான் ஓட்டு கேட்பேன், நான் பர்மிஷன் வாங்கி தான் வந்திருக்கேன், நான் வந்து சும்மாலாம் வரல அப்படின்னு வந்து அந்த தாவேகா தொண்டர்கள் வந்து பதிலுக்கு வந்து கேட்க போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீ வந்து எங்ககிட்ட வந்து அடிக்கிறேன் உதைக்கிறேன், நீ வந்து ஆபாசமா பேசினல்ல, நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன், இதுல முடிஞ்சா நீ பேசிப்பாரு அப்படின்னு வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து பதிலுக்கு பதில் வந்து பேசியிருக்காங்க. இதுதாங்க இந்த தமிழ்நாட்டோட ஒரு நிலைமையா இருந்துட்டு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்கள திரும்பவும் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை எந்த நிலைமை கொண்டு போவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க மக்களே.